ஓம் சரவண பவ. நீங்க கந்த சஷ்டி விரதத்தோட முழு பலனையும் அடையணும்னு நினைக்கிறீங்களா? குழந்தை பாக்கியம், தீராத நோய் தீர, வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை பெறணும்னு அந்த வேலன் கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க தயாரா இருக்கீங்களா? ஆனா எப்படி சரியா விரதம் இருக்கிறது? என்னென்ன விதிகள்? எப்படி நடக்கணும்? எதை செஞ்சா பலன் அதிகமாகும்? எதை செஞ்சா விரதத்தோட பலனே போயிடும்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கா? கவலையே வேண்டாம். இந்த வீடியோல உங்க விரதம் 100% வெற்றிகரமா அமைய நீங்க செய்ய வேண்டிய மற்றும் கட்டாயமா தவிர்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா படிப்படியா சொல்ல போறோம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சஷ்டி திதியில விரதம் இருந்தா அகப்பையான நம்ம கருப்பையில குழந்தை பாக்கியமும் உண்டாகும் என்பதுதான் ஒரு நம்பிக்கை. ஆனா இந்த பழமொழி குழந்தை பாக்கியத்துக்கு மட்டுமல்ல, நம்ம அகப்பையான மனசுலையும் உடம்புலையும் இருக்கிற அத்தனை நோய்களையும் கவலைகளையும் நீக்கி ஞானத்தையும் வெற்றியையும் செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் அதோட ஆழமான அர்த்தம். அந்த பெரிய பலனை நீங்க முழுமையா பெற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. வாங்க உங்க விரதத்துக்கான முழுமையான வழிகாட்டி இப்போ பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதம்னா சும்மா பட்டினி கிடைக்குது மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி. நம்ம உடல், மனம், ஆன்மா மூணையும் சுத்தப்படுத்தி நம்மள பாசிட்டிவ் எனர்ஜியால நிரப்பி முருகனோட பேரருளுக்கு நம்மள தகுதியாக்குற ஒரு அற்புதமான நேரம். ஐப்பசி மாசம் வளர்பிறை பிரதமை தேதியில தொடங்கி சஷ்டி திதி வரை பொதுவாக 6 நாட்கள் இந்த விரதம் இருப்பாங்க. இந்த 6 நாட்களும் நமக்குள் இருக்கும் கெட்ட குணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் நடக்கிற போரைக குறிக்குது. அகங்காரம், கோபம், பொறாமை மாதிரி கெட்ட குணங்களை அழிச்சு ஞானம், கருணை, அன்பு மாதிரி நல்ல குணங்களை வளர்த்துக்கிறது தான் இந்த விரதத்தோட நோக்கம். 6வது நாள் சூரபத்மனை முருகன் வதம் செய்யற சூரசம்ஹாரத்தோட இந்த விரதமும் உச்சத்தை அடையும். சூரனை வதம் செய்யறதுனா நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்களை, நம்ம அகங்காரத்தை அந்த வேலவன் அழிக்கிறதோட சின்னம் தான். அதனால இந்த 6 நாட்களும் நாம செய்யற ஒவ்வொரு செயலும், நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு வழிபாடா மாறணும். இந்த விரதத்தை ஜாதி, மத, இன, பாலின பேதம் பார்க்காம யார் வேணும்னாலும் இருக்கலாம். முருகன் மேல பக்தி வச்சிருக்கிற யாரும் இந்த விரதத்தின் மூலம் அவரோட அருளை பெறலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், இது அவங்களுக்கான மிக முக்கியமான விரதம். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருந்தா பலன் ரொம்ப விசேஷமா இருக்கும். திருமணமாகாதோர் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் திருமண தடைகள் நீங்கவும் இந்த விரதத்தை இருக்கலாம். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கவும் தேர்வுகளில் ஜெயிக்கவும் இந்த விரதம் உதவியா இருக்கும். வேலை, தொழில் செய்வோர், வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர, பதவி உயர்வு கிடைக்க, தொழிலில் லாபம் பெருக இந்த விரதம் கை கொடுக்கும். உடல் நலம் சரியில்லாதவர்கள், தீராத உடல் மற்றும் மனநோய்களில் இருந்து விடுபட இந்த விரதத்தை ஒரு தவமா செய்யலாம். அதே மாதிரி முருகன் கருணை உள்ளம் கொண்டவன். பக்தர்களுக்கு சிரமம் கொடுக்கிறதை அவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். அதனால சில சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விரதத்தோட கடுமையான விதிகளில இருந்து விலக்கு இருக்கு. கர்ப்பிணி பெண்கள், நீங்க கண்டிப்பா கடுமையான விரதம் இருக்கவே கூடாது. பழங்கள், பால், தண்ணீர்னு எடுத்துக்கிட்டு மனதளவுல முருகனை நினைச்சு கந்த சஷ்டி கவசத்தை காதால் கேட்டாலே போதும். உங்க வயிற்றில் வளரும் குழந்தைக்காக நீங்க ஆரோக்கியமா இருப்பதுதான் முக்கியம். பாலூட்டும் தாய்மார்கள், நீங்களும் பட்டினி விரதத்தை முற்றிலும் தவிர்க்கணும். ஒருவேளை மட்டும் எளிமையா